இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அருமை பெரியவர்களே, கிழக்கே உதிக்கின்ற உதய சூரியன் மேற்கே மறைந்தாலும் நள்ளிரவில் உதிக்கின்ற நார்வே நாட்டு சூரியன் போல் உதித்து வெற்றி பெறக்கூடிய பிரகாஷ் அவர்களுக்கு இந்திய கூட்டணிகளை ஆட்சி அமைகிற போது முதல் கையெழுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு வழங்குகிற இந்த தேர்தல் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். உங்கள் வீட்டையெல்லாம் நான் ஓட்டே கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உங்கள் மகனுக்கு போடுற மாதிரி தான் நீங்கள் எனக்கு பண்ண போகிறீங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அண்ணன் தளபதி அவங்க எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பகுதிக்கு ஒரு எம்பி வரட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து எம்பி வேட்பாளராக, நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பாக நம்மளை அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி கணேசமூர்த்தி என்ன இந்த தொகுதியில் இருந்து நமக்கு இங்கிருந்து போய் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் அரசியல் பண்ணி பெரிய அளவில் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்களோ, அவங்களுடைய பணி தொடரும் வகையில் தான் நம்மளோட செயல்பாடு இருக்கும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நம்ம ஊருக்கு என்ன எங்கே போய் மெட்ராஸில் கேட்டாலும் ஈரோட்டுக்காரரான்னு தான் கேட்பாங்க. ஈரோடு பக்கத்தில் எந்த ஊர்னு கேட்டால் அடுத்த செகண்ட் நான் சொல்லுவேன் மொடக்குறிச்சி இல்லை சிவகிரின்னு தான் சொல்லுவேன். நம்ம ஊர் காணிமலைங்கிறது அப்புறம் தான் சொல்லுவேன், சிவகிரி தான். அதிகப்படியாக அவங்களுக்குலாம் இந்த சிவகிரிக்காரன் தான் தெரியும். இந்த ஊர் தான் எனக்கு தாய் வீடு மாதிரி. அதில் ஒன்று எந்த மாற்றுக்கிறது கிடையாது. எப்படி 2019ஆம் ஆண்டு உதயநிதி என்ன இளைஞரணியில் செயலாளராக பொறுப்பேற்றோன்னே முதல் இது என்ன பண்ணாருங்களா, சமூக பணி ஒன்று நம்ம கையில் எடுக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குளங்களையும் தூர்வாரலாம் இளைஞரணி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பண்ணுறப்போ முதல் குளம் நம்ம இந்த குளத்தை எடுத்தோம். நம்ம குளம் அந்த குளத்தை எடுத்து பண்ணினதில் தமிழ்நாட்டிலேயே சிறந்த குளமாக இன்றைக்கி இதை வந்து அறிவிச்சிருக்காரு அண்ணன் தளபதி உதயாண்ணன். நம்ம செஞ்சதுலேயே ரொம்ப பெஸ்ட்டு குளம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அன்பகத்தில் ஃபோட்டோவே இருக்குது, நம்ம குளம் தான் ஃபோட்டோவாக இருக்குது. அந்தளவுக்கு இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம். அன்றைக்கி வந்து நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கலையே அவ்வளோ வந்து. ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இதில் ஒரு இது என்னென்னா தண்ணி குறையவே இல்லை, குறை வரலவே கிடையாது, தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது. இதை மறுபடியும் சீரமைச்சு இதை நல்லபடியாக மறுபடியும் ஒருக்க சுத்தம் பண்ணி சரி பண்ணி தரோம். நம்ம வந்தோடனே தண்ணி நீர் ஆதாரம் குறையாத அளவுக்கு நம்ம பார்த்து பண்ணி தரோம். இந்த மாதிரி பல திட்டங்கள். சிலிண்டர் 500 ரூபா பண்ண போகிறோம். சிலிண்டர் 500 ரூபாய்ங்கிறது இன்றைக்கி எவ்வளோ தூரம் முக்கியத்துவம்னு உங்களுக்கு தெரியும். விலைவாசி ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேலே விலைவாசி குறையும். பெட்ரோல் 30 ரூபா வருது, டீசல் 30 ரூபா வருது. இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குதுன்னு கேட்டு உங்களுடைய சின்ன உதயசூரியன் பார்க்கலைங்க. மகாலட்சுமின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும் குடும்ப பெண் தலைவிகளுக்கு 1 லட்சம் ரூபா வருஷம் 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. எப்படி 1000 ரூபா வருது? அந்த 1000 ரூபா வர எல்லாத்துக்குமே அந்த 1 லட்சம் ரூபா வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா. நம்ம 500 1000க்கு நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம், அதுக்கு நம்ம எப்படி விலை போகிறோம், அதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துடுங்க. எனவே நரேந்திர மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற தேர்தல், புதிய பிரதமர் இளந்தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக அமர்த்துகிற தேர்தல். நானே 10 நாளா வெயில் சுத்திட்டா முடியாம இதை போட்டு வாங்க, மேல வாங்க, வர கீழே வர வாங்க. 300 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்து இப்போ 1000 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துங்க அந்த தறி, அதாவது டெக்ஸ்டைல் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் பாதிச்சது. திருப்பூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், டெக்ஸ்டைல பாதிச்சிருச்சு. 10 ஆண்டு காலம் இந்த மோடியினுடைய ஒரு தவறான கொள்கை தான், கொள்கை முடிவு, ஜிஎஸ்டி கொள்கை முடிவு தான் இவ்வளவு தூரம் பாதிச்சது. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆகுது. 65 வருஷமா இல்லாத ஒரு தொழில் வீழ்ச்சி இன்னைக்கு வந்துருக்கு. 2 பேர் தான் இந்தியாவோட வாழணும்னு ஒரு 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 கொள்கை முடிவு. அந்த 2 பேர் யாரு? அதானி, அம்பானி. பஞ்சு பூரா அதானிட்டு மாட்டிக்கிச்சு, அதானிட்டு மாட்டிக்கிச்சு. பெட்ரோல் பூரா அதானிட்டு மாட்டி, அம்பானிட்டு மாட்டிக்கிச்சு. பெட்ரோல் சம்பந்தப்பட்டது தான் நம்மளுடைய தங்க விலை. தங்க விலை ஏற காரணமும் அதுதான். இந்தியா சுதந்திரம் வாங்கி 65 வருஷமா 12,000 ரூபா 10,000 ரூபா தான் இருந்தது தங்கம். என்னோட கல்யாணத்தப்போ 2005 4000 ரூபா தங்கம். இன்னைக்கு 52,000 ரூபா தங்கம். இதெல்லாம் வந்துங்க, இது இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னு வைங்க, தங்கம் 1 லட்சம். தொழிலே இருக்காது. பஞ்சு ஊரா மொத்தமாக ஒரு தடவை போய் மாட்டிக்கிச்சு. தறிகள்லாம் மூடப்பட வேண்டிய சூழ்நிலை. அதாவது இவங்க வந்துங்க மதத்தை வச்சு மதத்தையும் அரசியலையும் ஒன்று சேர்த்தவே கூடாது. ஏங்க 70 கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக இதே மண்ணில் தான் இந்துக்களும் வாழ்ந்தோம், இஸ்லாமியர்களும் வாழ்ந்தாங்க, கிறிஸ்டின்ஸும் வாழ்ந்தாங்க. ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டோமா? அண்ணன் தம்பியாக தானே வாழ்ந்தோம்.
இன்னைக்கு அவங்களுடைய கொள்கையே வேறீங்க. அவங்க இந்துக்கள் வாழணுங்கிறக்கா அவங்க இந்த பண்ணல கையில் எடுக்கல. ஒரு இதுல சொல்றாங்க, ஒரு புக்ல நான் படிச்சேன், பௌத்த மதத்தை வளர்த்தவனுங்கிறக்காக இந்துக்கள் நம்ம கையில் எடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஏன் ராமர் கோயிலை கொண்டு போய் அங்க கட்டினாங்களே? ஏன் நம்ம கும்பிடுற முருகன் கோயில் அங்க கட்டலாம்? நம்ம கும்பிடுற திருப்பதி கோயில் அங்க கட்டலாம்? ஏன் சபரிமலைக்கு அங்க இது பண்ணலாம்? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதை வளர்த்த மாட்டேங்கிறாங்க? சிந்திக்கணும். இதுக்கு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அடிமைத்தனமா போனது ஒரு காரணம். நம்ம உரிமை, அதாவதுங்க, நம்ம மத்திய அரசு கூட போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஒரு கட்டத்துல நாம அதிமுக 2 பேரும் சேர்ந்து கூட அந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவங்க பண்ண ஊழலை காப்பாத்துறதுக்காக, அவையவே காப்பாத்திக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் மோடி காலையும் வந்துட்டார். 5 வருஷத்துல அவர் மோடி எடுத்த பல போட்டோ பாருங்க. முழு சைஸ் போட்டோ இருக்கான்னு பாருங்க. அரை சைஸ் தான் இருக்கு போட்டோ. கால் விழுந்துதான் அவர் இது பண்ணியிருக்கார். தனிப்பட்ட முறையில அவர் எத்தனை வேணுமானாலும் கால் விழுவட்டும். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரா கால் போய் விழுவலாமா? அப்ப என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை அடமான வச்சதா தான் அது அர்த்தம். தமிழக மக்களை கால் விழுவ வச்சதா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு கண்டிப்பா ஒரு நிராகரிங்க. அக்கா கேட்ட மாதிரி இந்த தொழில் ரொம்ப மோசமா போயிடுச்சு. 65 ஆண்டு காலமாக சுதந்திரமாக வளர்ந்து வந்த அந்த தொழில் 10 ஆண்டு காலத்துல எப்படி முடங்குச்சு? இனியாவது நம்ம சிந்திக்கணும். உறுதியா சொல்றேங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமையாம போச்சுன்னா மிகப்பெரிய இந்தியாவுக்கே பாதிப்பு தான். அதோட மாற்றமே கிடையாது. அதனால ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். நீங்க அதிமுக காரரோட இருப்பாங்க, தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பேர் உதயசூரியன். அந்த மிஷின்ல 3வது நம்பர்ல இருக்கு உதயசூரியன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.